வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தலைக்கு ஒரே அரிப்புங்க. சரியான அரிப்பாக அரிக்குது. அதுக்கு இந்த யூடியூப்பில் தான் போட்டு பார்த்தேன். வேப்பலையும் குப்பைமேனியையும் ஒன்றா அரைச்சி அதில் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு தேய்க்க சொன்னாங்க. அதாங்க செய்ய போகிறேன். எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விடுறேங்க. வேப்பலையும் குப்பைமேனி இலையை கொஞ்சம் கொஞ்சம் பிடிங்கிட்டு அரைச்சிட்டேன் ஒன்றா. அதை தான் இப்போ தலைக்கு தேய்க்க போகிறோம். யூடியூப்பில் போட்டு பார்த்தேன். ரொம்ப அரிப்பு, அதாவது பொடுகு மாதிரி இருந்தால். எனக்கு பொடுகு இல்லை, ஆனால் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்குது, குட்டி குட்டியாக. தலையை தூங்கி வச்சோன்னே செம்ம அரிப்பு அரிக்குதுங்க. அப்படியேவும் கிறுக்கு கலவை சொரிஞ்ச மாதிரி சொரிய வேண்டியது இருக்குது. அதுக்கு தான் இதை போடுறேன். போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருந்துச்சுன்னா சொல்கிறேன், நீங்களும் போடுங்கன்னு. செம்மையாக இருக்குங்க. ஆனால் என்ன தலையெல்லாம் பச்சை பச்சையாக இருக்கும். பரவாயில்ல, அதெல்லாம் பார்த்தோன்னா அரிப்பு. பேன் இல்லை, ஒன்றும் இல்லை, டெய்லி பேன் இருக்குமா என்னமோன்னு பேன் சீப்பை வேறு போட்டு 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 அதை வேறு போட்டு இழுத்துட்டு கிடக்கேன் காலங்காத்தால். இன்றைக்கி தான் எங்கள் மாமா பார்க்க சொன்னேன். தலையை ஓயாமல் அரைச்சிக்கிட்டே இருக்கு, என்ன இருக்குன்னு பாருங்கன்னா அவர் தான் சொன்னார் வெள்ளை வெள்ளையாக இருக்குது அப்படின்னு. அதான் யூடியூப்பில் தாங்க போட்டு பார்த்தேன். சரியாயிடணும். சரியாயிடுச்சுன்னா திரும்ப சொல்கிறேன். ஒரு இலை அரைக்காமல் இருக்குது. இருங்க, வேப்பலை சரியாயிடுச்சுன்னா சொல்கிறேன் மக்களே. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வச்சுருந்துட்டு அது பிறகு குளிக்க சொல்லியிருக்காங்க. சரி, அரிக்கிற அரிப்பை பார்த்தா ஆசையோடனே மொட்டை ஓடலாமான்னு தோணுது. அந்த அரிப்பு அரிக்கி. மொட்டை ஓட்டா யார் பார்க்க நம்மளை? பிள்ளைகளும் வீட்டுக்காரமே உள்ளே விட மாட்டாங்க, மேலே ஓடுன்றுவாங்க. அப்புறம் ஒன்று உறவுகளே, நேற்று என் தங்கச்சியை பற்றி எங்கள் மாமா பற்றி போட்டிருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 100 பேருக்கு மேலே பார்த்துருந்தீங்க. பார்த்த உறவுகள் அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை 100 பேர் பார்த்துருக்கீங்க ஒரே நாளில். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் நான் சொன்னது உண்மைங்க, பொய்யெல்லாம் சொல்லலை, உண்மையை தான் சொன்னேன். எங்கள் மாமா தாய் மாமா தான், ரொம்ப தங்கமானவருங்க. ஆனால் அவர் இருக்கிற வரைக்கும் தெரியலை. இருக்கிறது தூத்துக்குடியில் தான் இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போயாச்சும் பஸ்ஸு அடிக்கடி இருக்குது. ஆனால் முன்னாடிலாம் அது எங்கள் ஊருக்கெல்லாம் பஸ்ஸு டயத்துக்கு தாங்க இருக்கும். ஆனால் அடிக்கடி வந்துடுவாருங்க பார்க்குறதுக்கு. ஆமாம், அடிக்கடி அத்தையும் மாமாவும் வந்துடுவாங்க. அதான் யார் இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியாதுங்க, இல்லாதப்போ தாங்க அதோட அருமை தெரியும். நேற்று கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். அதான் அழுக வந்துருச்சு. அழுகாமல் தான் பேசணும்னு நினச்சேன், ஆனால் பாருங்கள் அழுக வந்துருச்சு. அதனால் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க உறவுகளே. அவரை ரொம்ப பிடிக்கும். அவருக்கும் பாவம் மருமகளை எப்படியாச்சும் கட்டி வச்சிடணும் மகனுக்கு அப்படின்ட்டு அவருக்கும் ரொம்ப ஒரு ஆசை. ஆனால் எங்கள் மாமா மகனுக்கு நான் அப்போ ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். அதனால் அவங்களுக்கு என்னை பிடிக்காமல் ஆயிடுச்சு. அதுவும் போக எங்களுக்கு வசதி இல்லை. நாங்கள் ரொம்ப ஏழையான குடும்பம். அதனால் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. வசதியான இடத்துல பொண்ணு கட்டியிருக்காங்க உழைப்ப. எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க குடும்பம், அந்த பிள்ளையோட குடும்பத்தை பற்றிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் எப்படியோ வேறு இடத்துல பொண்ணு கட்டிட்டாங்க. அவங்கவுங்க தலையெழுத்து தாங்க நடக்கும். மணமேடையிலேயே பொண்ணு மாப்பிள்ளையும் மாறிடுது. அது இப்போல்லாம் நடக்கிறத பார்த்தீங்கன்னா கொடுமையாக நடக்குது என்னங்க. அது மாதிரி யாருக்கு என்னென்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். நம்ம நினச்சதெல்லாம் நடக்காது. நம்ம நினச்சதெல்லாம் நடந்துட்டா கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு என்ன. அதனால் என் வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாருடா, நம்ம வீடியோ ஒரே நாளில் 100 பேர் பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு. ரொம்ப நன்றி உறவுகளே. பார்த்த உறவுகளுக்கும் இனிமேல் பார்க்க போகிற உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே உறவுகளே, இதை தேய்ச்சி பார்த்துட்டு அப்பிட்டு எங்களுக்கு அம்மங்க போன மாதிரி
தேய்ச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அரிப்பு அந்த அளவுக்கு இருக்குது எனக்கு. ஐயோ கோவமாக வருது அரிக்கும்போது. எதுக்குடா இப்படி அரிக்குது, ஒருவேளை நரைக்கிறதுக்கு அரிக்குதா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. வெள்ளை வெள்ளையாக இருக்கான் தலையில், அதான் அரிக்குது. நரைக்கவும் செய்யுது. ஓகே உறவுகளே, என் வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க. ஏதாச்சும் இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க அப்படின்னு ஏதாச்சும் குறை இருந்தால் சொல்லுங்கள். ஓகே உறவுகளே, ஓகே பாய். என் வீடியோ லைக் மட்டும் பண்ணிடுங்க என்ன. ஓகே ஓகே, பாய் பாய் பாய்.